நான் படித்ததுலேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச கதையில் ஒன்று இது. நான் இதை உங்களுக்கும் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஒருத்தன் இருந்தான். அவன் மலையேற்றம் அதான் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ரெடியானான். ஸோ காலங்காத்தாலேயே எழுந்து ட்ரெக்கிங் போக ஆரம்பித்தான். ஸோ நல்ல இயற்கையிலான ஒரு மலையேற்றம். மலையெல்லாம் ஏறி களைப்படைஞ்சான். மதிய நேரம் சாப்பிட்டுட்டு சாயந்தர நேரமாக ரிட்டன் வர ஆரம்பித்தான். ஆனால் அவன் ரொம்ப மெதுவாக ரிட்டன் வந்ததுனால கடகடன்னு இருள் சூழ்ந்துடுச்சு. அவனுக்கு எதுவுமே பார்வையில் படலை. ரொம்ப இருட்டாகவும் இருந்தது. திடீர்னு ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு, அவனோட கால் இடறி கீழே உருண்டு விழ ஆரம்பித்தான். மலையிலேருந்து உருண்டு அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. உருளை எதுவுமே கையெல்லாம் நீட்டி பார்த்தான், கை கால் எல்லாம் நீட்டி பார்த்தான். எந்த பொருளுமே தட்டுக்கடலை. ஏதாவது கல்லை பிடிச்சி நின்றுடலாம், இல்லை மரத்தை பிடிச்சி நின்றுடலான்ட்டு நினச்சான். ஆனால் எதுவுமே தட்டுக்கடலை அவனுக்கு. ரொம்ப நேரம் ஒரு 1 or 2 minutes நல்லா உருண்ட பிறகு திடீர்னு கையில் அவனுக்கு ஒரு மரம் ஆப்பிட்டுச்சு. ஸோ அந்த மரத்தை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கின்னு தொங்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் தொங்கினா கை வலிக்க ஆரம்பிச்சது. உடனே அவன் கடவுளை வேண்டினான். கடவுளை ஏன் இந்த மாதிரி என்னை சோதிக்கிற? மரத்தை பிடிச்சின்னு இருக்கேன். எப்போ எவ்வளோ தூரத்துக்கு மழை இருக்குன்னு தெரியல. நான் கையை விட்டுட்டா விழுந்து செத்துருவேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு. ஏன் நீ இந்த மாதிரி சோதிக்கிற? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு அங்கேயே அந்த கிளையை பிடிச்சின்னே உக்காந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு ஒரு குரல் மலையிலேருந்து ஒரு அசரீரி மாதிரி கேட்டுச்சு, கையை விட்டுரு அப்படின்ட்டு. யார் இது அப்படின்னு கேட்டான். நான் தான் கடவுள், நீ கையை விட்டுரு, நீ நல்லபடியாக வாழ்வ, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அந்த குரல், நீ நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது, இவ்வளோ தூரம் உருண்டு வந்திருக்கேன், இது மலையில் எவ்வளோ தூரம் இதாக இருக்குது, எனக்கு அடிபட்டிருக்கு, இந்த நேரம் பார்த்து எனக்குன்னு ஒன்று கையில் கிடைச்சது இந்த மரம் மட்டும்தான், அதையும் விட்டுருன்னு சொல்கிறியே, நிச்சயமாக நீ கடவுளாக இருக்க முடியாது, நான் விழுந்து சாவறதை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா? அட்லீஸ்ட் ஒரு வெளிச்சம் இருந்தாலாவது பரவாயில்ல, அதை நீ காட்டலை, நிற்க வெறும்னு எனக்கு ஒரு சஜஷன் சொல்கிற, கையை விட்டுருன்னு சொல்லிட்டு உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சினே அவன் இது இருந்துட்டு இருந்தான். நைட்டு ரொம்ப குளிரை தவிர அவனுக்கு குளிர்லையும் உயிரை காப்பாற்றணும், காலையில் விடிகிற வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் இருக்க ஆரம்பித்தான். அப்படி இருக்க ஆரம்பித்தான். காலையில் விடிஞ்ச போது பார்த்தா அவன் அந்த குளிரில் இறந்து போயிட்டான். குளிரில் ரொம்ப வாட்டினத்தில் கையை பிடிச்சின்னே இருந்ததில் அவன் இறந்து போயிட்டான். மக்கள் எல்லாம் அந்த மலையடிவாரத்தில் வந்துட்டு போகிற மக்கள்லாம் குழுமி பார்த்தாங்க. பார்க்கும்போது, ஐயோ இந்த பையன் ஏன் இவ்வளோ தூரத்தில் இங்கே போய் செத்துருக்கான் அப்படின்னாங்க. பார்த்தா அந்த மரத்து கிளைக்கும் அவன் பிடிச்சிட்டு இருந்த கிளைக்கும் கீழே இருக்கிற தரைக்கும் மொத்தமே ஒரு 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவன் கால் கீழே படலைய ஒழிய 1/2 மீட்டர், காலுக்கும் அவனோட தரைக்கும் 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அந்த குரல் கேட்டதை வச்சு அவன் கையை நைட்டு விட்டுருந்தான்னா அழகாக தரையில் இறங்கியிருப்பான். தரையில் இறங்கி அவன் மட்டும் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவன் அந்த குரல் மேலே அவன் கடவுளை நிந்திச்சானே ஒழிய அந்த குரல் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அவன் உயிரிழக்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறீங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அந்த விஷயத்தை முழுமையாக நம்பணும். அப்படி முழுமையாக நம்பலைன்னா, இந்த மாதிரி சந்தேகத்தோடையே அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை முழு பலனை தராது. சமீபத்தில் கூட ஒரு 10 கட்டளைகள், சுஜாதாவின் 10 கட்டளைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு படித்தேன். அதில் மொதல் விஷயம் என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒன்றின் மேல் பற்றுகொள்,
அதுவும் எப்படி, எந்த விதமான சந்தேகமும் இல்லாத பற்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஃபுல் சப்மிஷன் இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தில். அது கடவுளாக இருக்கலாம், அது உன் வேலையாக இருக்கலாம், இல்லை அது உன்னோட அம்மாவாக இருக்கலாம். யார்கிட்ட வேணால் நீ சொல்லும்போது அவங்கக்கிட்ட எந்த விதமான இவங்க நமக்கு நன்மை சொல்கிறாங்களா தீமை சொல்கிறாங்களா அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் முழுமையான பலனை தர ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இந்த கதையை ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை.